வானம் இடிந்தாலும் பூமி பிளந்தாலும் ஊழி வெள்ளம் உயர்ந்தெழுந்து நட்சத்திரங்களை நனைத்தாலும் தன் புகழ் அழியாதென்று மனிதன் தருக்கித் திரிகிறான். எனது புகழ், எனது சாதனை, எனது இலக்கியம், எனது பெயர் இவையெல்லாம் காலம் என்ற பரிமாணத்தின் கடைசி நிமிஷம் வரை காலத்தையே வென்று வாழும் என்று மனிதன் கனா காண்கிறான். ஆனால் இவர்களை பூமி பார்த்து பொறுமையாய் புன்னகைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். இந்த வான் காற்றூடாக ஒரு கவிதை, இந்த கவிதையை தாயகத்திலிருந்து பிரியா ஈசன் அவர்கள், கவிஞர் பிரியா ஈசன் அவர்கள் எழுதி தனது குரல் வடிவில் பதிவு செய்து அதை அனுப்பி வைத்திருந்தார். அந்த அற்புதமான கவிதையை இங்கே கேட்டு பாருங்கள். கவிதை. வணக்கம். அன்புடன் பிரியா ஈசன். என் பயணம். வழித்தடங்கள் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்படவில்லை. முட்களின் கீறல்களாலும் பல கல்லடிகளாலும் நிரப்பப்பட்டு இருந்தது. புன்னகை என்ற ஒற்றை சொல்லை தொலைத்த நாட்களும் என்னிடம் உண்டு. கால்கள் போன போக்கில் நடை போட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கடினமான நாட்களையும் கடந்தே வந்தேன். இப்போது எல்லாம் புன்னகைக்கு ஒத்திகை பார்த்து கொள்கிறேன் கண்ணாடிகளில் எனது விம்மத்தை பார்த்து. சோகமாய் அழுது படியும் காலங்களை கடந்தே மேலே நடை போடுகிறேன். உனக்கு என்ன குறை? எல்லாமே இருக்கு. இப்படியாக நினைக்கும் மனிதர்களிடம் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும், குறைகளை நிறைகளாக்கி கொண்டே வந்தேன் என்று. அடுத்தவர்கள் முன்பாக கண்களில் வழியும் கண்ணீரையும் மறைத்து கொண்டே விலகி செல்கிறேன். வரட்டு புன்னகையை எப்போதும் இழுத்து பிடித்து வைத்துக் கொள்கிறேன். மனம் சோர்ந்து நின்ற பொழுதுகளில் கண்களில் வழிகின்ற கண்ணீர் கூட சுட்டுவிட்டே செல்லும் அதன் பாட்டிற்கு. எனது தலையணைக்கு மட்டுமே தெரியும் கடினமான நாட்களை எப்படி கடந்தேன் என்று. சுயநல உலகம் என்பதை அடிக்கடி உறுதி செய்கின்றது என்னிடம் பழகுகின்ற உறவுகள். மறுபடியும் தேவை கருதி வருகின்ற பொழுது வெறுத்து ஒதுக்க முடியவில்லை என்னால். நல்ல சுயநலம் அற்ற உறவுகளை என்றாவது சந்திக்க வேண்டும் இறைவா. சுயநல உலகம் என்பதை அறிவேன். இருந்தும் பெரியதொரு அவா மனிதர்களை மனிதர்களுக்காகவே பழக வேண்டும் என்று. நன்றி. அந்த அற்புதமான வரிகளை எழுதியது தாயகத்திலிருந்து பிரியா ஈசன். அந்த கவிஞருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரே தனது குரல் வடிவிலே பதிவு செய்து இங்கே அனுப்பி வைத்திருந்தார். இந்த வான்காற்றுக்காக அவர் அனுப்பி வைத்ததற்கு மீண்டும் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் உங்கள் கவியை. நன்றி பிரியா ஈசன். மீண்டும் சந்திப்போம். மற்றும் அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறப் போகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன். பிரிவோம், சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம். நன்றி. அந்த அற்புதமான வரிகளை எழுதியது தாயகத்திலிருந்து பிரியா ஈசன். அந்த கவிஞருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரே தனது குரல் வடிவிலே பதிவு செய்து இங்கே அனுப்பி வைத்திருந்தார். இந்த வான்காற்றுக்காக அவர் அனுப்பி வைத்ததற்கு மீண்டும் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் உங்கள் கவியை. நன்றி பிரியா ஈசன். மீண்டும் சந்திப்போம். மற்றும் அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறப் போகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன். பிரிவோம், சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம். நன்றி. ஐயா தோர நீ சூழ்நில கைதி. ஐயா தோர கை நிறைய அள்ளித்தரும் கையில் இப்ப விலங்கு. வைரக்கல்ல உப்பு கல்லு தப்பு சொல்லி வழக்கு.
தேழு கொட்டி வலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும். தோழன் சொன்ன வார்த்தை இது வாழும் வர வலிக்கும். போதி மரத்தை போல புத்தன் நினைச்ச மரம் போலி மரமாய்